அங்கம் இந்த உச்சில இருந்து பாதை வரைக்கும் இயங்குறது காரணம் உயிர் தான். இப்ப நாம எப்படி செயல்படுறோம் அப்படின்றது மட்டும் பாருங்களேன். நம்ம எல்லாம் செயல்படுறோம் இல்லைங்களா? எப்படி செயல்படுறோம்? உயிர் இருக்கிறதுனால தான் செயல்படுறோம். அந்த உயிர் எதன் மூலமா செயல்படுது? இதை கொஞ்சோண்டு திங்க் பண்ணினா போதும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளாரிட்டியா கிடைச்சிடும். வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? நான் இந்த உலகத்துல போயிட்டு தெரிஞ்சுக்காத விஷயம் எவ்வளோ இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறேன், எதை தெரிஞ்சுக்கிறேன், கட்டுறதெல்லாம் பொய்யன்ட்ட. இந்த உலகத்துல படிச்சு நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது எல்லாம் பொய்யன்ட்ட. இப்ப இங்க உண்மைங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இறைவன் மட்டும்தான். அந்த இறைவனை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. மற்ற அறிவெல்லாம் மருள் அறிவு தான். இறைவனை தெரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். உயிரா இருக்கிற இறைவன் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காரு, நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம எப்படி செயல்படுறோம் அப்படின்றத மட்டும் பாருங்க. நான் எப்படி செயல்படுறேன்? கண்ணால பாக்குறேன், அவங்கள வாயால பேசுறேன்னா, காது நீங்க பேசுற கேட்குது. என்னுடைய அறிவை கொண்டு நான் இயங்கிட்டு இருக்கேன். மூளை வேலை செய்யுதா, ஸ்மெல் பண்ற அந்த வாசனைகள் இதெல்லாம் பண்றேன் இல்லையா? மூச்சு காத்து ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் எல்லாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் நடக்கிறது யாரு? இறைவன் தான், நம்ம உயிர் தான். இறைவன் இப்ப எப்படி நம்மளை வச்சு செயல்படுறாரு அப்படின்னு பாருங்களேன். நம்ம எப்படி செயல்படுறோம்? இப்ப ஐம்புலன்களை வச்சுதான் நம்ம இயங்கணும். ஐம்புலன்கள்ல ஏதாவது ஒண்ணு செயல்படலன்னா நம்மளால இயங்க முடியுமா? ரொம்ப சிரமம் இல்லையா? ஐம்புலன்கள் இருக்கிறதுனால நம்ம கரெக்டா செயல்படும். அந்த ஐம்புலன்களை இயக்கக்கூடியது எது? உயிர் தான். ஐம்புலன்கள் எங்க இருக்குதுன்னு பாருங்க. டோட்டலா இந்த தலை ஃபுல்லா எல்லாத்துக்கும் கவர் ஆயிருக்குது, ஐம்புலன்கள் கவர் ஆயிருக்கு. இப்போ உயிர் எங்க இருக்கும்? தலையில தான். துன்பத்துல தானே இருக்கிறோம். அப்ப மேலும் மேலும் அந்த வினைப்படி அந்த வினையை நீக்கிறது வழி தெரியாம, இறைவன் யாரும் தெரியாம, எதுக்காக வந்தோம்னு தெரியாம இப்படித்தானே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம உயிர் ஐம்புலன்கள் வழியா நம்ம செயல்படுறோம். ஐம்புலன்களை இயக்கக்கூடியது உயிர். ஐம்புலன்களும் இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேரு தலை. உயிர் தலையில தான் இருக்கு. இதான் அகஸ்தியர் அழகா சொல்லிருப்பாரு, என்ஜான் உடம்புக்கு இப்ப இன்னும் அந்த தலைக்குள்ள ஐம்புலன்களுக்குள்ள எங்க இருக்கும்? தலைக்குள்ள எங்க இருக்கும் அந்த உயிர்? ஐம்புலன்களுக்கும் மத்தியில தானே இருக்கணும். ஐம்புலன்கள் இருக்குன்னா கண்ணு, மூக்கு, வாய், காது, மூளை எல்லாம் இருக்குனாக்கா அது நடுவுல மத்தியில தானே இருக்கணும். மத்தியில இருந்தா தானே ஐம்புலன்கள் கரெக்டா செயல்படும். அதாவது இன்னும் எங்க இருக்குது, எக்ஸாக்டா எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் சொல்லிருப்பாங்க. அந்த உச்சிக்கு கீழ் அடி, உச்சில இல்ல, உச்சிக்கு கீழே உள்ள குட்டி நாக்கு இருக்கீங்களா, அது நாக்குக்கு மேல வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை. இதுல நிறைய நமக்கு ஒரு ப்ரூஃப் நிறைய கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நாம பார்த்துட்டு இறைவன் ஜோதியா இருக்கிறாரு, இறைவன் எங்க தலைக்கு உள்ள மத்தியில இருக்கிறாரு, வைத்த விளக்கு ஒளியா இருக்கிறாரு. ஐம்புலனுக்கு மத்தியில இருக்கிறதுனால ஐம்புலன் கரெக்டா நம்ம செயல்படுறோம். இதை ஒரு பக்கமா இருந்தா ஒரு புலன் செயல்படாம இருக்கும், கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப ஐம்புலன் கரெக்டா செயல்படணும்னா ஐம்புலனுக்கு மத்தியில தான் இருக்கணும். இருந்தாதான் நம்ம கரெக்டா நம்ம செயல்பட முடியும். தலைக்கு மத்தியில இருக்கிறவரை போய் நம்ம பார்க்கணும். அவர்கிட்ட தான் போய் நம்ம முறையிடணும். நம்ம குறைகள் எல்லாம் நீக்கணும். நம்ம குறையை யார்கிட்ட போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? இறைவன்கிட்ட தான் சொல்ல முடியும், வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாது. இறைவன் எங்க இருக்கிறாருன்னா தலைக்கு மத்தியில இருக்கிறாரு. ஒரு விளக்கு, ஒரு ஜோதி, கண்ணாடி குண்டு விளக்கு இருக்கு இல்லையா, உள்ள எரிகிற மாதிரி ஒரு சின்ன ஜோதி தலைக்குள்ள உயிராக எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இறைவன் அவர் தான். அவர்கிட்ட போய் நம்ம குறைகளை சொல்லி நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீக்கணும். எப்படி சொல்றது, எப்படி நீக்கிறது? ஒரு வழி வேணுமா வேணாமா? வழி இல்லாம உள்ள போய் அவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? தலைக்குள்ள இருக்கிறாரு, எப்படி போய் நீங்க அவரோட தொடர்புல கொள்ள முடியும்? தலைக்குள்ள எரிகிற விளக்கு ஐம்புலன்கள்ல செயல்படுதுன்னா ஐம்புலன்கள்ல எந்த புலன்ல உள்ள இருக்கிற ஒளி தெரிகிற உறுப்பு எது? கண்மணி தான். உள்ள இருக்கிற ஒளி ரெண்டு கண்மணியில தான் ஒளி தெரியுது. கண்ணில் ஒளி இருக்கு இல்லைங்களா? கண்ணு இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது. உள்ள எரிகிற விளக்கோட ஒளி தான் இந்த கண்ணில் தெரியுது. அந்த ஒளியோட வெளிச்சம் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உள்ள இருக்கிற ஒளியை நம்ம பார்க்கணும், உள்ள இருக்கிறவருக்கு நம்ம வினையை நீக்கணும்னா எங்க போய் நம்ம நினைக்கணும்? எங்க போய் நம்மளுடைய வினைகளை நீக்கிறதுக்கு உண்டான அவர்கிட்ட நம்ம முறையிட முடியும்? உள்ள இருக்கிறவர் தான் ரெண்டு கண்மணியில இருக்கிறாருன்னா உள்ள போய் நீங்க டைரக்டா போய் சொல்ல முடியாது. அவர் எங்க தொடங்குறாரோ அங்க நீங்க முறையிடலாமா வேண்டலாமா? நம்ம குறைகளை வச்சு அவர்கிட்ட சொல்லலாமா? இதான வழி. உள்ள இருக்கிறவர் நேரம் இரண்டு கண்கள்ல தொடங்குறாருனாக்கா இந்த கண்மணி ஒளியில நம்ம அவரை நினைக்கலாமா? அங்க அந்த ஒளியை உணர்ந்து நம்முடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லலாமா? நம்ம வினைகளை நீக்கலாம். பிறவி பிணிக்கு காரணம், எல்லா துன்பத்துக்கும் காரணமா இருக்கிற வினையை நீக்கிறதுக்கு இவர்கிட்ட இங்க நின்று திருவடியில நின்று சொல்லலாமா? இறைவன் தலைக்குள்ள இங்க இருக்கிறாரு. இரு நாடி வழியா ரெண்டு கண்கள்ல, வலது கண்ல இடது கண்ல இங்க இருக்கிற ஒளிதான் இங்க தெரியுது. இது சூரியன் சந்திரனா இருக்கு. இது சிவம் சக்தி. 8-2 ஆனா ஊனா சங்கு சக்கரம் அப்படின்னு பரிபாஷையா ஞானிகள் மகான்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஆலயத்துல வச்சிருக்கிற உருவ வழிபாடுலாம் எதை சொல்லியிருக்காங்க? கண்ணை தான் சிவமா சிவலிங்கமாவும், அம்பாள் இந்த கண் சக்தியாகவும், சக்கரமாவும், சங்காவும், கணபதி கண்பதி அப்படின்னு சொல்லி எல்லாமே எதை சொல்லியிருக்காங்க? கண்ணை பத்தி தான். நமக்கு கண்ணில் இருக்கிற ஒளியை தான் நம்ம வணங்க முடியும். உள்ள இருக்கிற ஒளியெல்லாம் வணங்க முடியும். இறைவனை வணங்கணும்னா இறைவனை டைரக்டா போய் வணங்க முடியாது. எங்க நின்று வணங்க முடியும்? வழி வேணும். அவரை வணங்கக்கூடிய இடம் ரெண்டு கண்மணிகள் தான்.
கண்மணியில இருந்து அவரை நினைக்கணும்னா அந்த ஒளி பெருகுனாக்கா திறக்கணும், முதல்ல திறந்து உள்ள போகணும். இப்ப நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம். உள்ள போனாக்கா அந்த ஒளி பெருகுனாக்கா அந்த உயிரை மறைச்சுக்கிட்டு இருக்கிற நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் சொல்றேன் இல்லையா, அந்த வினைகள்ல மும்மல வினைகள் 7 திரையா இருக்கு. அந்த 7 திரை விலகுனா உள்ள இருக்கிற ஜோதியை பார்க்கலாம். அந்த வினையை நீக்கக்கூடியவர் யாரு? திருவடியில இருந்து கண்மணியில ஒளியா இருந்து இறைவன் தான் நீக்கணும். நம்ம எதாவது நீக்க முடியுமா? நம்ம எதுவும் நீக்க முடியாது. அப்ப அவரை நினைச்சுக்கிட்டு அவரை உணர்ந்துகிட்டு இருக்கணும். இங்க நாம என்ன செய்யணும்? இங்க இப்படி இருக்கணும், சும்மா இருக்கதான் சொல்லியிருக்காங்க. சும்மா இருக்கும் சுகம் சொல்லியிருக்காரு இல்லையா, சும்மா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்களா. எப்படி சும்மா இருக்கிறது? சரியை கிரியை யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியில 4 படி, கிரியையில 4 படி, யோகத்துல 4 படி இருக்கு. இந்த 4 படிகள் 12 படிகள் எல்லாம் நாம செய்யறது. நாம செய்யறதுங்க ஐயா. கோயிலுக்கு போறீங்க, நீங்க தான் கோயிலுக்கு போறீங்க, நீங்க தான் சாமி கும்பிடுறீங்க, நீங்க தான் வேண்டுறீங்க. எல்லாம் உடலால மனதால நீங்க செய்யற செயல் எல்லாம். அதுக்கும் மேல இறைவனை நீங்களே வீட்டுல கொண்டு வந்து வச்சீங்க, பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் நீங்களே பண்றீங்க, நீங்களே எல்லா விதமான சடங்கு சம்பா எல்லாமே பண்றீங்க. அதுக்கு அடுத்த நிலையில இறைவன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறாரு தெரிஞ்சுட்டு இந்த உடம்பு சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு சில யோகாசனங்கள், யோகா ஆசனங்கள் பயிற்சிகள் பண்றோம். பிராணாயாமம் பண்றேன், குண்டலினி யோகம் பண்றேன், வாசி யோகம் பண்றேன், கிரியா யோகம் பண்றேன், அந்த யோகம் பண்றேன், ஏதாவது ஒரு பயிற்சி பண்றேன். இது எல்லாமே யார் பண்றது? நாம இந்த உடம்பால மனசால நாம பண்ற செயல் எல்லாமே. இப்ப நான் பண்றேன் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன? வினையாயிடும். நம்மள பெரியவங்க ஞானிகள் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க? சும்மா இருன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாம செய்யக்கூடாது. இப்ப நான் ஏதாவது ஒண்ணு இறைவன் அடையிறதுக்காக நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு செஞ்சா அது வினையா மாறிடும். அப்ப வினையை நீக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இப்ப வினையை நீக்க வந்திருக்கிறோம்னா அப்ப வினையை நீக்கிறதுக்கு உண்டான வழிமுறை என்னவோ அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உள்ள இருக்கிற இறைவன் தான் நம்ம வினையை நீக்கணும். அவர் தான் 2 கண்மணியில ஒளியா தொடங்குறாரு, தெரிகிறாரு. இந்த ஒளியை நம்ம நினைச்சு அந்த ஒளி பெருகுனாக்கா, இந்த வாசல் திறந்தாக்கா, உள்ள போறதுக்கு வழி தெரிஞ்சாக்கா நம்ம வினை நீங்கும். அந்த ஒளி பெருகுனா அந்த வினை நீங்கும். இந்த கண்ணில் இருக்கிற ஒளியை பெருக்கணும், அதை உணர்த்தி காட்டணும், அதை திறக்கணும். யார் வேணும் அதுக்கு? பகவான் வேணுமா? குரு வேணும். குரு வேணும். இப்ப குரு இல்லாம நீங்க இறைவனை தெரிஞ்சுக்கவே முடியாது. இந்த உபதேசங்கள் எல்லாம் பல நூல்கள் வழியா எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்ணில் இருக்கிற உயிர் ஒளிய தூண்டி விடுறதுக்கு யார் வேணும்? இங்க குரு வேணும். குருன்றவங்க யாரு? பரபிரம்மம். யார் தூண்டி விடுறாங்க? நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா, பகவான் தான் தூண்டி விடணும்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இங்க குரு வேற இறைவன் வேற இல்ல, குருவும் இறைவனும் ஒண்ணுதான். உங்க கண்ணில் இருக்கிற ஒளிய தூண்டி விட்டு பெருக்கி விடணும், உணர்த்தி காட்டணும்னா யாரால முடியும்? இங்க குருவால முடியும். குரு யாரு? பரபிரம்மம். இப்ப இந்த கண்ணில் இருக்கிற ஒளி தான் அந்த ஒளி பெருகி அந்த ஒளி தான் உங்க கண்ணில் இருக்கிற ஒளியை பெருக்கி விடணும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. குருனா யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். இத மாதிரி இந்த குரு ஒரு குருவால் நியமிக்கப்பட்டவர், அவருடைய பரம்பரை என்ன? இந்த குரு மூலம் இந்த பீடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு செயல் யார் வந்து அதன் மூலம் நடந்து உங்கள் உயிரை நீங்க உணர்றீங்களோ அவர் தான் இங்க குருவா ஏத்துக்கணும். குருன்றவங்க ஒருத்தர் தான். இறைவன் ஒருவர்னா குருவும் ஒருவர் தான். இதை சொல்லி கொடுக்கிறவர் தான் குரு. இதை தவிர்த்து வேற எதையாவது சொல்லி கொடுக்குறாங்கன்னு அவங்களாம் குரு கிடையாது. இப்ப ஞான சர்க்குரு அப்படின்னாக்கா ஞானத்தை போதிக்கிறவங்க. ஞானம்னா என்னன்னு தெரியுங்களா? பரிபூரண அறிவு தான் ஞானம். இப்ப நமக்கு இருக்கிற சின்ன அறிவு, அதனாலதான் நமக்கு எதுவுமே தெரியல. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான திறமை நம்ம கிட்ட இல்லை. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் நம்மகிட்ட அறிவு இல்லை. இருக்குது, கொஞ்சமா இருக்கு. அந்த அறிவை கொண்டு நம்மளால இந்த உலகத்துல துன்பத்துல இருந்து விலகி சந்தோஷமா வாழ்றது வழி தெரியல. நம்முடைய அறிவு துளங்கிடுதுன்னா, அறிவு பெருகுச்சுன்னா நம்ம காப்பாத்திக்கலாமா? நமக்கு எந்த துன்பமும் வராது இல்லையா? மரணமே கிடையாது இல்லையா? மரணம் ஏன் வருது, எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு இல்லாதனால தான் நம்ம துன்பப்படுறோம். அப்ப அந்த அறிவு துளங்கணும் இல்லையா? அந்த அறிவு பரிபூர்ணமா கேட்டா அப்பதான் அதுதான் ஞானம்னு சொல்றேன். உயிர் ஒளியா இருக்கிற இறைவனை, அந்த அறிவா இருக்கிற இறைவனை, அந்த உயிர் ஒளி பெருகி அந்த உயிரை மறைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கர்ம வினைகள் விலகும் போது நாம ஞானமயமா அறிவுமயமா தொடங்கலாம். இதை சொல்லி கொடுத்து உங்களுக்கு கண்மணியில உணர்த்தி காட்டுறவர் தான் ஞான சர்க்குரு. உங்க கண்ணில் இருக்கிற உயிரை உணர்த்தி காட்டணும். தீட்சையின் மூலம் நீங்க உணரணும். திருவடி தியானம், திருவடி இறைவன் திருவடி அப்படின்னு இப்ப கண்களை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப கண்ணில் இருக்கிற உயிர் ஒளிய நாம நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து வடலூர் போயிட்டு சத்தியஞான சபை பார்த்தீங்கன்னாக்கா வெளியில இருந்து மாசம் பூச நட்சத்திரம் ஜோதி காட்டுறோம். தைப்பூச ஜோதி தரிசனம் ரொம்ப விசேஷமானது. காலையில 6 மணிக்கு காட்டுற ஜோதி வந்து அப்போ வந்து ஃபுல்லா சத்தியஞான சபை சுத்தி எல்லாம் வெட்ட வெளியாக தான் இருந்தது. காலையில 6 மணிக்கு சூரியன் உதயமாகும், சந்திரன் அஸ்தமனமாகும். ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். இப்படி இருந்து பார்க்குற மாதிரி இப்படி பார்க்கலாம். சத்தியஞான சபை பார்த்தீங்கன்னா இந்த இடப்பக்கம் சிற்சபை இருக்கும், இந்த வலப்பக்கம் பொற்சபை இருக்கும். உள்ள நேரம் ஞான சபை. ஞான சபையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்
இந்த சத்தியஞான சபை வந்து நம்ம தலையோட அமைப்பு. இடப்பக்கம் சிற்சபை சில்வர் கலர்ல சந்திரன், இது பொற்சபை கோல்டன் கலர்ல சூரியன், உள்ள ஞான சபையில ஜோதி. இங்க இருந்து நம்ம பார்க்குறோம் ஜோதியை. உள்ள 7 திரை நீக்கி ஜோதி நம்ம பார்க்குறோம். இது அப்படியே புறத்துல காட்டுற வழிபாடு அப்படியே அக அனுபவமா நமக்குள்ள பார்க்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரோட அவரவர் வினை பொறுத்து அந்த திரையோட கடினத்தன்மை இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஒண்ணுதான். இந்த மாதிரி திரை விலகுச்சுனாக்கா உள்ள ஜோதி பார்க்கணும், நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள பார்க்கணுன்றத புறத்துல ஒரு செய்முறை விளக்கமா வச்சு வெளியில காட்டியிருக்காரு. எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் வடலூர்ல இறைவனை ரொம்ப எளிமையான முறையில் எல்லோரும் அடையிறதுக்கு வழி வச்சு செஞ்சுட்டு போயிருக்காரு வள்ளலார். அவர் சொன்ன ஞானம் தான் எல்லாமே. சத்தியஞான சபை எளிமையா நம்ம தலையோட அமைப்பு சிற்சபை, சபை, இது சூரியன், இது சந்திரன், உள்ள தலைக்குள்ள இருக்கிற உயிர் ஒளி ஆத்ம ஜோதி அருட்பெருஞ்சோதி அதை அப்படியே வெளியில பார்க்கிறோம். 7 திரை நீ அதே மாதிரி நம்ம உள்ள 7 திரை விலகுனா நமக்குள்ள ஜோதி பார்க்கணுன்றதை அப்படியே வச்சு எளிமையா வச்சு செஞ்சுட்டு போயிருக்காரு வள்ளலார். சன்மார்க்கம் ஜீவகாருண்யம்னா என்ன? ஜீவகாருண்யம்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜீவகாருண்யம் நம்ம ஜீவன் துன்பப்பட்டு அதை துன்பப்படுறதுக்கு காரணமா இருக்கிற கர்ம வினையை நாம இறைவன் திருவடியை தெரிஞ்சு அதன் மூலம் அந்த வினையை நீக்கி நம்ம சந்தோஷமா வாழணுன்றது தான் ஜீவகாருண்யம். ஒவ்வொருத்தரும் தன்னை உணரணும், நமக்குள்ள இருக்கிற உயிரை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய கர்ம வினைகளை நீக்கணும். வினையை நீக்க இருக்கிறவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே உயிரா இருக்காரு. அவர் எங்க இருந்து நம்ம வினையை நீக்குவாரு? கண்மணில இருந்தா நீக்குவாரு. கண்ணில் உள்ள இருக்கிற உயிர் வழி கண்ணில் இருக்கு. கண்ணில் பிறகுனாதான் நீக்கக்கூடிய. உள்ள இருக்கிறவர் தான் கண்ணில் இருக்கிறார்.